த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது காந்தா படத்தோட விமர்சனம். இந்த படத்துல டல்கர் சல்மான், சமுத்திரகனி மற்றும் பாக்யஸ்ரீ போர்ஸே முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. தவிர ராணா தகுபதி, நிழல்கள் ரவி, வையாபுரி இப்படி சிலரும் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இசை ஜேக்ஸ் விஜய், இயக்கம் செல்வமணி செல்வராஜ். காந்தா படத்தோட கதை 1950களில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது அந்த காலத்து சூப்பர் ஸ்டாரான எம்கேடி, அதாவது எம்கே தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கையை பத்தி எடுத்திருக்கிறதா முதல்ல சொன்னாங்க. ஆனா அப்படி இல்லை, இது வெறும் கற்பனை கதை தான் அப்படின்னு ஒரு தெளிவும் கொடுத்தாங்க. படத்துல ஹீரோவோட பாத்திரம் எம்கேடி மாதிரியே டிகேஎம் அப்படின்னு மட்டும் வச்சிருக்காங்க. கதைன்னு பார்த்தா ஐயா ஒரு பெரிய புகழ்பெற்ற இயக்குனர். இவர் பார்த்து வளர்த்து விட்டது தான் நம்ம ஹீரோ டிகேஎம். ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபமாகி ஐயா ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஒரு படம் சாந்தா அது பாதியிலேயே நின்று போயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவோட தயவால திரும்பவும் அது ஆரம்பிக்கப்படுது. ஆனா இப்போ அதுக்கு பேரு காந்தா. இதுல ஹீரோயினா நடிக்கிறது நம்ம ஐயா கண்டுபிடிச்ச குமாரி அப்படிங்கிற ஒரு ஹீரோயின். கதை மொத்தம் 3 முக்கிய நூல்களோட நகருது. ஒன்று ஹீரோ டிகேஎம், அதாவது டல்கர் சல்மான் நடிச்ச பாத்திரத்துக்கும் டைரக்டர் ஐயா, இது சமுத்திரகனி நடிச்ச பாத்திரம், இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த குரு சிஷ்யன் உறவு, அதுல ஏற்படுற முறிவு, ஈகோ பிரச்சனை, இதனால ஏற்படுற விளைவுகள். ரெண்டாவது நூல் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன். மூணாவது நூல் குமாரி, அதாவது பாக்யஸ்ரீ நடிச்ச ஹீரோயின் பாத்திரம் மற்றும் திருமணமான நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் ஏற்படுற காதல், அது எல்லாம் மீறினதுனால ஏற்படுற பல பிரச்சனைகள். இப்படி இந்த 3ம் பின்னி பிணைஞ்சு எடுக்கப்பட்டது தான் காந்தா படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல நல்ல விஷயம்னு பார்த்தா டெக்னிக்கலி ரொம்பவே பிரில்லியண்டா எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. கிட்டத்தட்ட மொத்த படமுமே செட்டுக்குள்ளேயே எடுத்திருக்கிறதுனால பழைய கால காஸ்டியூம்ஸ், ப்ராப்ஸ் இது எல்லாம் கண்ட்ரோல்டா போட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ், அந்த காலத்து ஸ்டைல் நடிப்பு அப்படின்னு ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஆனால் அந்த ஷூட்டிங் காட்சிகள்லாம் லோ லைட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே. ஆனால் மொத்த படமுமே எல்லா காட்சிகளுமே லோ லைட்டிங்லேயே எடுத்தது தான் எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக சில காட்சிகளை நார்மல் லைட்டிங்லேயே எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் பாராட்டுகள். படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது நடிப்பு. எல்லாரும், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா டல்கர் சல்மான் மற்றும் சமுத்திரகனி ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பாக்யஸ்ரீயும் கொடுத்த பாத்திரத்தை புரிஞ்சே நடிச்சிருக்காங்க. ராணா தகுபதியோட அந்த இன்ஸ்பெக்டர் ஃபீனிக்ஸ் பாத்திரம் கொஞ்சம் ஓவர் த டாப் ஆக்டிங் மாதிரி தான் எனக்கு பட்டுது. இது அவருடைய நடிப்புனாலையா இல்லை டைரக்டர் சொல்லி தான் அவர் அப்படி செஞ்சாரா அப்படின்னு என்னால் சரியா புரிஞ்சுக்க முடியல. ரொம்பவே கேரிகேச்சர்ஸா இந்த பாத்திரம் இருந்தா நான் நினைக்கிறேன். குறைன்னு சொல்லணும்னா முதல் பெரிய குறை பிரச்சனை இது இந்த படத்தோட நீளம்தான். 2.25 மணி நேரம் ஓடுற அளவுக்கு இந்த படத்துல ஸ்டஃப்பே இல்லை. ரொம்பவே சாதாரணமான ஒரு கதை இது. குரு சிஷ்யன் பிரச்சனையோ ஹீரோ ஹீரோயினோட காதலோ ரொம்பவே ஹாப்ஹசார்டா தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்துல. எல்லா பாத்திரங்களுமே ஒரு மெலோ ட்ரமாட்டிக் ஸ்டைல்ல தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு, ரியலிஸ்டிக்காவே இல்லை. அதனால எந்த எமோஷனல் காட்சியும் அவ்வளவா எடுபடவே இல்லை. ஓவராலா ரொம்பவே ஸ்லோ மூவிங்கா, இன்டென்சிட்டி, இம்பாக்ட் எதுவுமே இல்லாம தான் இந்த கதை நகருது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன்லயும் எந்த காட்சியும் த்ரில்லிங்காவே அமையல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேரிகேச்சரான இன்ஸ்பெக்டர் பாத்திரம், இவர் என்ன துப்பறிஞ்சாரு, எப்படி குற்றவாளியை இவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு புரியவே இல்லை. ஆக மொத்தம் எடுத்துக்கிட்ட 3 முக்கிய கதைக்களங்களுமே எஃபெக்டிவாகவே டைரக்டர் ஹேண்டில் பண்ண தவறிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதையும் சுருக்கமாக எடுக்காம ரொம்பவே நீளமாக ஸ்லோவாக எடுத்து ஒரு ஸ்டேஜில் தூக்கத்தை வர வைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கு.
அப்போ இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த படத்த அவாய்ட் பண்ணிடலாம். இந்த படத்தின் மூலமா டைரக்டர் என்ன சொல்ல வராரு? அப்படிங்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. இதெல்லாம் மீறி பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா, குடும்பத்தோடயே பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்கள நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்கள பார்த்து அதிலேருந்து சரியானத மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.